ஐயோ என்ன எத்தனை நாள் கனவு தெரியுமா பூமிகா? ஐயோ சரவணா உட்காரு உட்காரு. என்ன பண்ற? நமக்கு கல்யாணம் ஆகி ஐயோ 27 நாள் சரவணா 21 மணி நேரம் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஐயோ சும்மா இருடா. ம்ஹும். ஐயோ விடு சரவணா. கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஐயோ சரவணா விடு. பூமிகா என்னாச்சு பூமிகா? ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு முடியல சரவணா. முடியலையா? ஏன்? இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ். என்ன நான்சென்ஸ் இது? இன்னைக்கு வேணா இன்னைக்கு வேணாம்னா எத்தனை நாள் தள்ளி போட்டே போறது? உனக்கு முடியலையா இல்ல என்ன பிடிக்கலையா? முடியல சரவணா. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் முடியல பூமிகா? என்ன பிரச்சனை உனக்கு? இத்தனை நாள ஏதோ கொலை கேஸ், நீ கொன்னுட்டேன்னு பயமா இருக்குன்னு சொன்ன. சரி நானும் ஏதோ விட்டுட்டேன். ஆனா இப்பதான் நீ கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சுல, இன்னும் எதுக்காக இப்படியே இருக்கணும்? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ சரவணா கொஞ்ச நாள் பொறுத்துக்க மாட்டியா? பொறுத்துப்பேன், ஆனா என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். எதுவுமே தெரியாம பொறுத்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுமையா இருக்கிறது? நானும் மனுஷன் தான், எனக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு பூமிகா. ஐயோ நீ தொடரப்பல எனக்கு அந்த சதீஷ் ஞாபகம் தான் வருதுடா. கண்ணை மூடனா இந்த உடம்பை இன்னொருத்தன் பார்த்துட்டானேன்னு அருவருப்பா இருக்கு. இது இது கெட்டு போன உடம்புடா. இதையா உனக்கு கொடுக்கறதுன்னு கூச்சமா இருக்குடா. பூமிகா இவ்வளவுதானே? இத பார், உன் மேல தப்பு இல்லாதப்ப நீ ஏன் இவ்வளவு குற்ற உணர்ச்சியோட இருக்க? நடந்ததுல உன் தப்பு எதுவும் இல்ல. எவனோ ஒரு பொறுக்கி ரஸ்கல் இப்படி பண்ணிட்டான். அதை சொல்லி காட்ட இப்ப அவன் உயிரோடவும் இல்ல. இதுக்கு மேல நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? முடியலையே. என்னதான் முயற்சி பண்ணாலும் மனசு அது மறக்க மாட்டேங்குதே. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பூமிகா. இப்படியே வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா இது மாறவே மாறாது. பூமிகா இத பார், ஒருவேளை இத பத்தி கவலைப்படுறதா இருந்தாலும் நான் தான் கவலைப்படணும். நானே அதை பத்தி எதுவும் நினைக்காதப்ப நீ எதுக்காக பயப்படுற? இத பார், நீ இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தனா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை தான் பாதிக்கும். என்ன சொன்னாலும் என்னோட மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. அவ்வளவு அவசியமா இது? இதான் வாழ்க்கையா? ஐயோ, இதான் வாழ்க்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதுவும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. குடும்பம் பெருகணும், வாரிசு உருவாகணும். தனித்தனி மனுஷங்களா இருக்கிற நாம குடும்பமா இணையணும். இதுதான் கல்யாணத்தோட நோக்கம். இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நம்ம வாழ்நாள் முழுக்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டு போயிருக்கலாம். புரிஞ்சிக்கவே மாட்டியா சரவணா? புரிஞ்சுக்காம பேசுறது நீதான். எனக்கு என்னவோ இதுல வேற ஏதோ காரணம் இருக்கும்னு தோணுது. தயவு செஞ்சு என்ன காரணமா இருந்தாலும் சொல்லிடு, எதுவா இருந்தாலும் சொல்லிடு. என்ன பேசுற சரவணா? இவ்வளவு தூரம் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லியும் இந்த மாதிரி கேக்குறியே. இதுதான் நீ பொண்டாட்டிய மதிக்கிற லட்சணமா? ஏன் மாட்டேங்கிற நான் கேள்வி கேட்டா நான் உன்னை மதிக்கலன்னு சொல்லுவியா? நான் உன்னை மதிக்காம தான் இத்தனை நாளை கட்டுப்படுத்திட்டு இருந்தானா? ஒரு வார்த்தை அதை என்ன பார்த்து சொல்ல உனக்கு எப்படி பூமிக்கா மனசு வந்துச்சு? இப்ப என்ன உனக்கு இதெல்லாம் வேண்டாம் அவ்வளவுதானே? சரி ஓகே, நீ எக்கேடோ கெட்டுப்போ. இனிமே நான் உன்னை தொட மாட்டேன். நீயா வந்து விரும்பி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். சரி யாரு அவந்திகாவையா? ஆமாங்க.
சமைக்க கத்துக்கணும் சொன்னாலேன்னு எழுப்பலான்னு போனா அங்க ஆளை காணோங்க. பாத்ரூம் போயிருப்பா, நீ அதுக்குள்ள பொறுமை இல்லாம வந்திருப்ப. எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, பாத்ரூம்ல, மொட்டை மாடியில, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இந்நேரத்துல விழுந்திருக்கவே மாட்டாளே, எங்க போனான்னு என்ன சொல்ற? தெரியலையே. நிஜமாவே காணுமா? ஆமாங்க. வெளியிலயும் காணுமே, எங்க போயிருப்பா? ஏங்க நான் ஒண்ணும் சொல்லல, நீங்க எதுவும் அவளை ஏய், சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லல. நீ எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, வீடு பூரா தேடி பார்த்துட்டேங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. காலையில போனாளா இல்ல நைட்டே போயிட்டாளான்னு ஏய், ஒண்ணுமே போயிட்டா புரியல. புலம்பாத. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு. கேளுங்க. ஐயோ, இந்தா, நீயே பேசு. போன் இங்கதான் அடிக்குது. என்னங்க இது, போன் எங்க வச்சுட்டு போயிருக்கா? போன் கூட எடுக்காம எங்க போயிருப்பா? இவளுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிக்குதுங்க. அன்னைக்கு அப்படிதான் மாப்பிள்ளை ஆபீஸ்ல போய் சண்டை போட்டுட்டு வீட்டுல வந்து புலம்புனா. ஒருவேளை சம்மந்தி வீட்டுக்கு போயிருப்பாளோ? தெரியலையே. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறதுன்னு புரியலையே. ஐயோ, ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுதோ தெரியல. சம்மதியமா தான் படிச்சு சொன்னாங்கல்ல, மாப்பிள்ளைய சமாதானம் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு. கொஞ்ச நாள் இவளால பொறுமையா இருக்க முடியாது. இன்னும் சோறு வைக்கவே தெரியல, அதுக்குள்ள என்ன அவசரம் இவளுக்கு? ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட மனசுல பயமே இல்லையா? இந்நேரத்துக்கு எங்கடி போயிட்டு வர? ஏமா, நான் காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ ஏன் என்ன பிடிச்சு இப்படி கத்துற? கோயிலுக்கா? கோயிலுக்கு போறேன்னு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா? எங்கப்பா, அந்த வனிதா ராத்திரி 11 மணிக்கு கால் பண்ணி கூப்பிட்டா. காலையில உதயகால பூஜைக்கு போனா அவ்வளவு புண்ணியமா. அம்மா எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இதோ இங்க இருக்க கோவில் தானே, அதுக்கு நமக்கு எதுக்கு தோணுன்னு நினைச்சு காலையில 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து நானே போயிட்டு வந்துட்டேன். பாத்துமா, வாய்க்குள்ள வண்டு போயிட போகுது. எதுக்கு இப்ப இப்படி பாக்குற? நீயா இப்படி எல்லாம் மாறிட்ட? என்ன பண்றது, அவங்க அவங்களுக்குன்னு கஷ்டம் வந்தாதானே கடவுளோட அருமை புரியுது. சந்தோஷமா இருக்குமா? பொண்ணுன்னா இப்படிதாம்மா இருக்கணும். முன்னாடியே இப்படி இருந்திருக்கணும், புத்தி இல்லையே. கவலைப்படாதம்மா, எல்லா வேண்டுதலுக்கும் நிச்சயமா ஒரு நாள் பலன் கிடைக்கும். ஆமாடி, இப்படி மாறினா நிச்சயமா நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வ. அவன் கூட சேருவனா மாட்டேனான்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதெல்லாம் எங்க அத்தை பாத்துப்பாங்க. ஆனா இந்த புது பழக்கத்தை பழகிட்டு வந்திருக்கானே இந்த நட்ராஜ், அத அவன் கைவிடணும். என் புருஷன்னா தங்கத்தை விட சுத்தமானவனா இருக்கணும். அவன் இந்த குடிப்பழக்கத்தால சீரழிஞ்சு போயிடக்கூடாது. எப்படியாவது இதுல இருந்து அவன் வெளியே வரணும்னு மனசார நான் போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். முதல்ல உன் மாமியார நம்புடி, அவங்க உன் புருஷனை அப்படியே விட்டுற மாட்டாங்க. தெரியுமா, இருந்தாலும் கடவுளை கும்பிடுறது எக்ஸ்ட்ரா வெயிட் தானே, அதான் போனேன். அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு நானும் வனிதாவும் கிரிவலம் போறோம். ஏண்டி, அவ்வளவு தூரம் நீங்க 2 பேர் மட்டுமா போறீங்க? கோவிலுக்கு தானே போறோம், நாங்க ஒண்ணும் கொள்ளையடிக்க போலியே. அதனால 2 பேர் போதும். இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ. எடுத்துக்கோமா. யாருக்காக நான் விழுந்து விழுந்து கும்பிடுறேனோ அவனுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்க முடியாது. என் கையால அவனுக்கு திருநீர் வச்சு விடணும்னு ஆசையா இருக்கு. அது கூட வேண்டாம், இது அவன் கையில கொடுத்து உனக்காக தாண்டா நான் வேண்டிக்கிட்டேன், திருந்தடான ஒரு வார்த்தை சொல்ல எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், அனுபவிச்சுதானே ஆகணும். என்னங்க இது, என் பொண்ணு இப்படியெல்லாம் கூடவா பேசுவா? உன் பொண்ணோ என் பொண்ணோ, அடிப்படையில அவ ஒரு பொண்ணு. அதான் புருஷனுக்கு ஒண்ணுன்னா உடனே பதறா. ஏங்க, பாவம் அவ ஆசைப்படுறா. அவ கையால தான் இந்த பிரசாதத்தை கொடுக்க முடியல. நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? ஆமா, நீ போய் கொடுத்தா உடனே சந்தோஷமா வாங்கி வச்சுக்குவார்னு நினைக்கிறியா?
வச்சுக்க மாட்டாரு. ஆனாலும் இவளுக்காக ஆனா இதுக்காக நீ அவர் முன்னாடி போய் நின்று நினைச்சுக்கோ, நிச்சயமா டென்ஷன் ஆவாரு. ஏற்கனவே நொடிக்கு 100 தடவை நீயும் அவந்திக்காவும் சேர்ந்து தான் குழந்தைய கொண்டுட்டீங்கன்னு பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாம எதுக்கு அவரை மூட் அவுட் பண்ற? ஆ, பிரசாதம் கொடுத்தாதான் அவருக்கு கடவுள் அருள் கிடைக்கும்னு இல்லை. பிரசாதத்தை விட அவ பிரார்த்தனைக்கு தான் பலம் அதிகம். உன் பொண்ணோட பிரார்த்தனை இந்நேரம் மாப்பிள்ளை கிட்ட போய் சேர்ந்துருக்கும். நீ பேசாம போ. ஆ சரவணா, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. இந்த சம முடிச்சிட்டு வந்து உனக்கு காஃபி போட்டு தரேன். கவிதா, ஒரு காஃபி. ஆ அண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு என்ன வேணுமோ போய் பாருங்க, போங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவ உனக்கு சொல்லி தரட்டும். இந்தப்பா. ஈஸ்வரி, இன்னைக்கு உன்னோட திறமை எல்லாத்தையும் காட்டணும். அந்த டிசிபியை விட பிரமாதமா விசாரணை பண்ணணும். 2 பேர்கிட்டயும் தனித்தனியா கேட்கிற கேள்வியில அவளுங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த கறந்தே ஆகணும். உன்னோட மகன் ஜெயில கிடக்குறான். அவளுங்க சொல்ற வார்த்தையில தான் உன் மகன் வெளியில வரதே இருக்கு. அத மனசுல வச்சுக்க. காரக்குழம்பு வச்சிருக்கேன். ஆடுங்கடி ஆடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சந்தோஷமா ஆட போறீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்க வாயில இருந்தே வார்த்தையை பிடுங்கி உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன் பாருங்க. நம்ம வீட்லயும் ஒரு டீச்சர் இருக்கேவ தானே. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. வந்துட்டாங்க நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு. என்ன உமா, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. நல்ல செய்தி இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணுமா? உங்களுக்கே யாரு சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்கவே மாட்டேங்குது. அடி பாவி, இத்துனோடு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா பாரு உமா. எதேச்சியா பேசுறதுக்கெல்லாம் வெடுக்க வெடுக்குன்னு பேசுறாளே. என்னாச்சு? என்ன பார்த்ததும் எதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் இப்படியா மாறிடுவீங்க? ஏன் உமா, நான் உள்ள நுழையிறப்போ நீங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுதானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன? ஏன் நாங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உமா, என்ன கேள்வி கேட்டுட்ட? என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்ட? வேணா ஈஸ்வரி, இதுக்கு மேலேயே நான் ஒளிச்சு மறைச்சு பேச விரும்பல. நான் வெளிப்படையாவே சொல்றேன். இந்த சதீஷ் கொலை கேஸ்ல நீ நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உமா, என்ன நீ என்னமோ மாதிரி பேசுற? இப்பதான் நான் சரியா பேசுறேன். இந்த சதீஷ் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே நீ சரியில்லை. ரத்னத்துக்கிட்ட எங்களுக்கு தெரியாம எங்க தலைமுடி எடுத்து கொண்டு போய் கொடுத்திருக்க. அவந்திகா விஷயத்த நட்ராஜ் கிட்ட சொல்லிருக்க. ஏன் கவிதாவும் திலீபனும் 10 லட்சம் ரூபாய் சரவண பைனான்ஸ்ல வாங்கினது கூட நீதான் அவந்திகா கிட்ட சொல்லிருப்பேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்ல அத்தை. போன தடவை அந்த டிசிபி வந்து நம்மள விசாரிக்கிறேன்னு நம்ம 2 பேரையும் தனித்தனியா விசாரிச்சாரே. அப்போ இந்த வீட்ல நடந்தது எங்க வீட்ல நடந்ததுன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாரே. இந்த வீட்ல நான் விளக்கேத்த வந்தப்போ தீப்பெட்டி தவறு விழுந்ததுல இருந்து எங்க வீட்ல பால் பழம் சாப்பிட போனப்போ பாத்ரூம் போன வரைக்கும் அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இவங்க தான் அதையும் சொல்லிருக்கணும். ஐயோ, அப்படிலாம் நான் செய்வேனா பூமிகா? வேற யாரு செய்வா?
இந்த வீட்ல நடந்தது எல்லாத்தையும் வீடியோல பார்த்த மாதிரி அவர் புட்டு புட்டு வைக்கிறாரே. அப்போ நாங்களே அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி நாங்களே எங்களை விசாரிக்க சொன்னோம்னு சொல்றீங்களா? என்ன உமா என்னென்னமோ பேசுறீங்க? நான் எதுக்கு முடிய கொண்டு போய் கொடுத்தேன்னு உனக்கு தெரியாதா? அதான் அன்னைக்கே சொன்னேன்ல. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அவந்திகா அக்கா கருவை கலைச்சத நான் நேரடியா உங்ககிட்ட சொன்னனா? நானும் திலீபனும் பேசுனதை ஒட்டு கேட்டுட்டு போய் நட்ராஜ் மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களே. நீங்க அதுக்கு 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்துட்டாளுங்களே. அப்பா சரவண மாமா ஆபீஸ்ல 10 லட்சத்தை கொடுத்து திலீபன் மாமா கடன் அடிச்சத அவந்திகா அக்கா கிட்ட சொல்லிருக்கீங்க. அக்கா போய் அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கா. உங்களுக்கு எதுக்கு ஈஸ்வரி அம்மா இந்த மாதிரி கெட்ட புத்தி? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. வேணா ஈஸ்வரி, போதும். நீ என்ன சொன்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வேவு பார்க்க தான் வரேன்னு என் மனசு சொல்லுது. ஏன் உமா நீயே என்ன சந்தேகப்படலம்மா? இத்தனை வருஷம் பழகுன பழக்கத்துக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? உன்கிட்ட பணம் இல்லாத காலத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அந்த பழக்கம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இது பாரு, சதீஷோட கொலை கேஸ் முடியற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நீ வர வேண்டாம். போயிடு. உமா நீயா இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். இவ்ளோ சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன் கூட இயல்பா பழக முடியாது. இந்த கொலை விஷயத்துல நீ என்னதான் சாதாரணமா கேட்டாலும் ஏதோ உள்நோக்கத்தோட தான் கேக்குறேன்னு எங்களுக்கு தோணும். இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போக வேண்டாம். இந்த சதீஷோட கொலை கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்ப வேணும்னாலும் இந்த வீட்டுக்கு வா போ. ஆனா அதுக்கு முன்னால வராத. ஏன் பூமிகா இதெல்லாம் நியாயமான உங்க அத்தை கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எங்க அத்தை சொல்றதுதான் என்னோட வார்த்தையும். தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதீங்க, கிளம்புங்க. அம்மா கவிதா, வாய்க்கு வாய் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுவியே. உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாத்தையும் நீ கூடவா மறந்துட்ட? உண்ட வீட்டுக்கு உபத்திரவம் செய்யறவளா நானு? சொல்லு. அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். எப்ப நீங்க நான் சொன்னதா நட்ராஜ் மாமா கிட்ட சொல்லி அவந்திகா அக்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு காரணமா இருந்தீங்களோ அப்பவே உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அத்தை சொல்றதுதான் கரெக்ட். இந்த கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வராதீங்க, போயிடுங்க. இப்படி ஒட்டு மொத்தமா சேர்ந்துகிட்டு எல்லாரும் என்ன வெறுக்கிறீங்க. நான் செஞ்சதெல்லாம் உங்க குடும்பத்தோட நன்மைக்கு தானே. எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? வேண்டாம். அண்ணன் எங்க உமா? நான் அண்ணன்கிட்டே நியாயத்தை கேட்டுக்கிறேன். அண்ணன் அப்பா வாக்கிங் போயிருக்காரு. நீங்க அப்பா வந்தோடனே இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்கன்னு வைங்களேன், அப்பாவும் நாங்க சொன்னதே தான் சொல்லுவாரு. ஏன்னா இதை நாங்க மட்டுமே எடுத்த முடிவு இல்ல, அப்பாவோட சேர்ந்து கலந்து பேசி எடுத்த முடிவு. நீங்க கிளம்புங்க. போங்க அத்தை. அம்மா சொல்றதை கேளுங்க. இனிமேலும் நீங்க இங்க வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இங்க எல்லாரோட சந்தேகமும் உங்க மேலதான் இருக்கும். முதல்ல கிளம்புங்க. போறேன் உமா, இப்ப போறேன். ஆனா நீ பேசுனதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வருத்தப்படுவ. நான் வரேன். அத்தை, இன்னைக்குதான் நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. சூப்பர் அத்தை. ஆமா அத்தை, சரவணன் கூட இன்னைக்குதான் சரியா பேசியிருக்கான். சரிங்க அத்தை, அவன் குளிக்கிறதுக்கு டவல் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரவணா, என்ன என்னடா நீ சுத்தமா ரசனை கெட்டவனா இருக்க? இப்படியே மேட்ச் இல்லாம ட்ரெஸ் போடுவ? இரு நான் எடுத்து தரேன். ஏய், இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். இத போடு. ஹலோ, யாரும் எங்க மேல அக்கறை காட்ட தேவையில்லை. நாங்க ஒன்னும் ஃபேமிலி மேன் கிடையாது, பேச்சுலர்.
எப்படி ஆபீஸ்க்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு எங்களுக்கும் தெரியும்